ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-16 வரை அனைவரும் சேர்ந்து ஒரே வேளையில் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 17 verses from 8 to 16. ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-16 வரை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோன் சாரிபாத் போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவை கட்டளையிட்டேன் என்றார். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடை என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். மழையை கட்டளையிடும் மற்றும் பானையில் எண்ணெய் குறைந்து போதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செல்வென்று போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆங்கிலத்தில், For thus says the Lord God of Israel, the bin of flour shall not be used up, nor shall the jar of oil run dry until the day the Lord sends rain on the earth. Amen. ஆமீன். கன்னடா பைபிள்ல ஆமீன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று. ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, சாரிபாத் விதவையினுடைய ஒரு சூழ்நிலை. ஆனா இன்றைக்கு இந்த காலை ஜெபத்துக்காக நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தின போது, கிரேட் ப்ராஃபெட் சென்ட் டு ப்ரொவைட் ஃபார் அ விடோ, மிகப்பெரிய தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் ஒரு விதவையை போஷிக்கிறார். ஆனா பைபிள் படிச்சா என்ன சொல்லுது தெரியுமா? மிகப்பெரிய தீர்க்கதரிசியை போஷிக்க கர்த்தர் ஒரு விதவையை ஏற்படுத்தி இருக்கிறார். ரெண்டும் எதிர்மறையானது இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையானது, ஆப்போசிட். ஒரு பக்கம் பெரிய தீர்க்கதரிசி, அவனுக்கு என்ன சொல்றாரு? பஞ்ச நாட்களிலே உன்னை பராமரிக்க சாரிபாத்துல ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்றாரு. யாருக்கு? எலியாக்கு.
சாரிபாத்துல ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், அவள் உனக்கு ஆகாரம் கொடுப்பாள். எலியாக்கு அப்படி சொல்லிட்டார். ஆனா அந்த ஸ்டோரியை படிச்சு முடிச்சா எலியாவின் நிமித்தமா அந்த சாரிபாத் விதவையின் குடும்பத்திற்கு பிழைப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. A great prophet sent to provide for a widow. விதவையை போஷிக்க மிகப்பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அப்படின்னா இப்ப நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் இல்ல, தனி நபர் ஒருவரை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. ஒரு திரள் கூட்டம் மட்டும் அவரை பின்பற்றினா போதும் என்று அவர் விரும்புகிறவர் அல்ல. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு தனி மனிதனை, தனி மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, இதுக்கு முன்னால கொஞ்சம் இந்த ஸ்டோரிக்கு பின்னால இருக்கிற பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். என்னன்னா, ஆகாப்னு ஒரு ராஜா, அதாவது ஜேசபேலினுடைய புருஷன், ஏசபேலினுடைய புருஷன், பொல்லாத மனைவியை அடைந்தவன். பைபிள்லயே மோசமான ஒரு பெண்ணு அப்படின்னு வேதம் சித்தரிக்குமானால் அது யாரு? ஏசபேல். அவளுக்கு கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? அவளுடைய சரீரத்தை நாய்ங்க சாப்பிட்டுச்சு. அவளை கொண்டு போய் அடக்கம் பண்ணலான்னுட்டு பார்த்தா தலைமுடியும் மண்டவோட மட்டும் இருந்துச்சு. கண்ணுக்கு மையிட்டு மயிரை பின்னி ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அப்படி நடந்தவள். புருஷன் ஆகாப் ராஜா, அவனல்ல, நிழல் உலக ராணியாக இவள் செயல்பட்டவள். சரி, அது ரொம்ப நம்ப வேண்டாம். எலியாவுக்கும் ஆகாப்புக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. எலியா ராஜாவை பார்த்து, என் வாக்கின்படியே அல்லாமல் நான் சொன்னா தான் மழை இனிமேல் என்று வானத்தை கட்டி போட்டுட்டான். மழையாகிலும் பனியாகிலும், மழையும் இல்லை பனியும் இல்லை, வானத்தையே கட்டி போட்டுட்டான். சரி, இது இவனையும் பாதிச்சிருச்சு. கேரி தாற்றண்டையில ஆண்டவர் கொஞ்ச நாள் போய் தங்க சொன்னார். அங்கே தங்கி இருக்கும் பொழுது காகங்கள் இவனுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அதை புசித்து கொண்டு அங்கே இருந்தான். மழை இல்லை பனி இல்லை, கேரி ஆற்று தண்ணீர் வற்றி போயிற்று. காகங்கள் இனி அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரவில்லை. இந்த நேரம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்கின்ற கிராமத்துக்கு போ. 8ஆம் வசனம். சாரிபாத் என்கின்ற கிராமத்துக்கு போ. அங்கே உன்னை போஷிக்க 9ஆம் வசனத்துல நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கொஞ்சம் நாம நிறுத்திட்டு, எலியா தன்னை குறித்து எப்படி யோசித்திருப்பான்? வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்த தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்தவன். சாதாரணமான தீர்க்கதரிசி இல்லை எலியா. தீர்க்கதரிசிகளிலே எலியாவுக்கு தான் அக்கினி தீர்க்கதரிசின்னு பேரு. ப்ராஃபெட் ஆஃப் ஃபயர். இப்ப நம்ம ஃபயர் அப்படின்னு பாஸ்டருங்க சொல்றாங்களே, அப்படி இல்லை. இவன் ஃபயர்னா உண்மையா ஃபயர் வந்துடும். அதுவும் மாச்சு குச்சி கொளுத்தாம ஃபயர் வந்துடும். விறகு காஞ்சிருந்தாவே நம்ம விறகெல்லாம் எரிய மாட்டேங்குது, பனி பட்டு நம்பு போயிடுது இல்ல. விறகுங்களை அடக்கி மாட்டை துண்டு சந்து சந்தா வெட்டி அந்த விறகு மேல அடக்கிட்டு குடம் குடமா தண்ணி ஊத்துறான். தண்ணி ஊத்த சொல்றான். குடம் குடமா தண்ணி ஊத்துறாங்க. விறகெல்லாம் நனைஞ்சு ஈரமா போச்சு.
அது மேல வச்சிருக்கிற பலி செலுத்தும்படியான மாடெல்லாம் ஏற்கனவே ரத்தம், அது கூட தண்ணி ஊத்தி ஈரமா போச்சு. தண்ணி அந்த பலிப்பிட்டை சுத்தி பாத்தி கட்டின்னு நிக்குது. புரியுதா? தண்ணி பூமி இழுத்துக்கல, எப்படி நிக்குது அப்படின்னா, நிலத்தை பயிரிடும் பொழுது, நெல் பயிரிடும் பொழுது என்ன பண்ணுவாங்க, தண்ணியை பாத்தி கட்டும். தண்ணி அப்படியே நிக்கும், அதுல தான் நடவு நடுவார்கள். அந்த மாதிரி நிக்குது. அந்த நேரத்துல வானத்தை பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். இவன் இப்படிப்பட்டவன். இவன் மழை இல்லைன்னா இல்லை. இந்த 3.5 வருஷம் முடிவுல இவன் என்ன பண்ணுவான், மலை மேல இருப்பான். 3.5 வருஷம் ஆயிடும், பயங்கர பஞ்சம் ஆயிடும். ஆகாப் இவனை தேடின்னு போவான். ஓரளவுக்கு அதுக்குள்ளெல்லாம் இவர் திமிரெல்லாம் அடங்கிட்டு இருக்கும், ராஜாவுடைய திமிரெல்லாம். ஆகாப் தேடின்னு போகும் பொழுது மேகங்குதா பாருன்னு வேலைக்காரனுக்கு சொல்லுவான். அவன் கிழக்கு முகமாய் போத்தா சமுத்திர திசையில ஃபர்ஸ்ட் டைம் போனா இல்லை, 2 முறை போனா இல்லை, 7வது முறை பார்த்தா மனுஷனுடைய கையளவுக்கு மேகம் ஏறி வந்து நிற்கும். எவ்வளவு பெருசு மனுஷனுடைய. அப்ப என்ன சொல்லுவான் ராஜாவை பார்த்து, மழை உண்மை தடை செய்யாதபடிக்கு உம்முடைய ரதத்தை பூட்டி நீ போயிடு அப்படின்ட்டு இவன் இடுப்புல அரை கட்டி கொண்டு ரதத்துக்கு முன்னால ஓடி போயிட்டான். அவன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளலாம் சரியான மழை. 3.5 வருஷம் கழிச்சு. அப்போ இவன் சொன்னா மழை நிற்கும், இவன் சொன்னா மழை வரும், இவன் சொன்னா வானத்துல இருந்த அக்கினி வரும். இவன் தோல் மேல ஒரு சால்வையை போத்திட்டு இருப்பான். யாரத்தாழ அழுக்கா இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு சால்வையை போத்திட்டு இருப்பான். எதிர்க்க யோர்தான் நதி வரும். ஜபம்லாம் இல்லை, சால்வையை கழட்டி அப்படி ஒரு முறுக்கி வாங்கி ஒரு அடி அடிப்பான். யோர்தான் 2ஆ பிரிஞ்சிடும். இஸ்ரவேல் ஜனங்க 6 லட்சம் பேர் போனாங்க. அப்ப யோர்தான் பிரிஞ்சிச்சு, நியாயம். இவன் ஒத்தால் போறதுக்கு நீந்தி போக வேண்டித்தானே, படகுல போக வேண்டித்தானே. இல்லை, யோர்தான் நதியை 2ஆ பிரிக்க வச்சு நடந்து போவான். அவ்வளவு வல்லமை படைத்த ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய ஊழியக்காரன். அவனை போஷிக்க கர்த்தர் யாரை ஏற்படுத்தினார் தெரியுமா? இன்னொரு ராஜா வீட்டை இல்லை, இன்னும் கனம் பொருந்திய ஒரு குடும்பத்தை இல்லை, சாரிபாத்துல ஒரு விதவை, கைவிடப்பட்ட ஒரு கிராமமே வறட்சி. இந்த மழையின்மையினால இந்த கிராமம் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த கிராமத்திலேயே ஃபர்ஸ்ட் சாப்பாடு இல்லை. இப்போ எல்லாம் பசுமையா இருந்தா காஞ்ச விறகு கிடைக்குமா சொல்லுங்க? எல்லாம் பசுமையா இருக்குது, நமக்கு காஞ்ச விறகு கிடைக்காது. எப்ப காஞ்ச விறகு கிடைக்கும்? வறட்சியினால மரம் செடி கொடிகள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும், காஞ்சு போயிட்டு இருக்கும். அப்போ இவன் என்ன பண்றான், அந்த அம்மா விதவை ஊருக்கு ஒளிமுக வாசலுக்கு வெளியே வந்து விறகு பொறுக்கி கொண்டு இருக்கலாம். ஒரு செமெல்லாம் கட்டல, 2 விறகு. அடுத்த வசனத்தை பார்க்கலாம். 10ஆம் வசனத்துல, எலியா எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்துல எனக்கு கொண்டு வா என்றான். கொஞ்சம் கவனிங்களா, இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. எலியாவோடு ஒப்பிட பைபிள்ல இன்னொரு தீர்க்கதரிசி இல்லை. அவ்வளோ வல்லமையானவன், அவ்வளோ பராக்கிரமசாலி, அவ்வளோ பவர்ஃபுல் மேன். இவனோட லைஃப், எலியாவனுடைய வாழ்க்கையை தியானிக்கவே நமக்கு பல நாட்கள் போதாது. அவ்வளோ பெரிய ஆளு. கர்த்தர் சொன்னபடியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அங்க போனா அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசல்ல மெயின் என்ட்ரன்ஸுக்கு வெளியே ஒரு அம்மா, ஒரு விதவை விறகி பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து, அம்மா குடிக்க கொஞ்சம், நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொஞ்சம் கவனிங்களேன். எடுத்தோடனே என்ன சாப்பாடு, என்ன ஸ்பெஷல்னு கேட்கல, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்டான்.
இந்த அம்மா விறகு பொறுக்கிற வேலையை விட்டுட்டு தண்ணி கொண்டு வர போனாள். போகும் பொழுது அப்படியே தண்ணீரோட கொஞ்சம் ஒரு அப்பத்தையே எடுத்துன்னு 11ஆம் வசனத்தை திருப்பலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தண்ணீர் கொண்டு வர திரும்புகிறாள். அப்போ கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். ஏறத்தாழ இவ அழுதுட்டு இருப்பா. இப்போ அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் அடையாளத்தோட தான் போவாங்க. அவங்க அடையாளமே அவங்க போத்தின்னு இருக்கிற சால்வை. அந்த சால்வைய பார்த்ததும் இவங்க யாருன்னு தெரிஞ்சிடும், தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சிடும். இப்போ அவளுடைய நிலைமைய பார்த்தா 12ஆம் வசனத்துல எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 12ஆம் வசனம், பானையில ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். ஏழ்மைய, இல்லாமைய, வறுமைய, குறைவ இந்த பைபிள்ல இந்த வசனம், ஒரே வசனம் சொல்ற மாதிரி வேற எங்கேயும் நீ படிக்க முடியாது. இந்த ஒரு வசனம் எதை சொல்லுது? ஏழ்மை, வறுமை, குறை, இல்லாமை, இது எல்லாத்தையும் இந்த ஒரே வசனத்துல, பானையிலே ஒரு பிடி மாவு, கலயத்துல கொஞ்சம் எண்ணெய், இந்த ரெண்டும் இல்லாம என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை, ஒரு சப்பாத்தி இல்லை, ஒரு ரொட்டி இல்லை, எதுவுமே இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் நிலம் என்ன தெரியுமா? இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியாது, ஒரு ஊழியக்காரர் இப்படி இதுக்கு வியாக்கியானம் பண்ணாரு. என்னன்னா, அந்த மாவுல விஷத்தை கலந்து சாப்பிட்டுட்டு தானும் தன் மகனும் தற்கொலை பண்ணின்னு செத்து போக அவள் தீர்மானித்திருந்தாள். ஆகவே தான் இந்த அடைய சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போகலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னால்னு வியாக்கியானம் பண்ணார். நேரடியா பைபிள்ல அப்படி அங்க சொல்லல, ஆனா மறைமுகமான அர்த்தம் அப்படித்தான் இருக்கிறது. சாப்பிட்டா உயிரோட தானே இருப்போம், சாப்பிட்டா எப்படி செத்து போயிருவோம்? சாப்பிட்றதே உயிரோட இருக்கிறதுக்கு தான் இல்ல? ஆனா நிறைய பேரு சாப்பிட்றதுக்காகவே உயிரோட இருக்கிறாங்க இல்ல? அவன் லைஃபே என்ன? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இந்த வேலை சாப்பிட்டுக்குன்னு ராத்திரிக்கு என்னன்னு வாங்கும், மத்தியானம் சாப்பிட்டுக்குன்னு, நம்ம நைட்டு சாப்பிட்டுக்குன்னு நாளைக்கு காலையில் என்னன்னு வாங்கும். செஞ்ச பிரியாணியில ஒரு டிஃபன்ல போட்டு இது நாளைக்கு காலையிலேக்கு நாளைக்கு மத்தியானத்துக்குன்னு ஃப்ரிட்ஜில் தள்ளிடுவாங்க. நம்ம தானே சாப்பிட்றதுக்குன்னே வாழ்றவங்க. ஆனா நாம வாழறதுக்காக சாப்பிடணும். சரி, அது ரொம்ப நேரம் வேண்டாம். ஆனா இந்த வறுமை பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி இந்த நிலைமையில சிலருங்க உட்காந்துக்கலாம், ஏன் ஒண்ணுமே இல்லாம நிலைமையில இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி அளவுக்கு இல்ல, சம்பளம் பத்தல, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வாழ்க்கை ஓடிங்குது, வருமானம் பத்தல, அந்த நிலைமையில இருக்கலாம். அல்லது கடன் பிரச்சனை அதிகமாய் அழுத்துகிறது, அந்த நிலைமை இருக்கலாம். வட்டிக்காரருக்கு வட்டி கட்ட முடியல, அந்த நிலைமையில இருக்கலாம். அல்லது வியாதி நிமித்தம் அதிகமா பண தேவை, அந்த நிலைமையா இருக்கலாம். எந்த நிலைமையா இருந்தாலும் அங்க இடைப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அங்க சம்பந்தப்பட்டிருக்கிறது யாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய
கர்த்தர். இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற ஒரு விதவையை ஆசீர்வதிக்க, ரட்சிக்க கர்த்தர் மாபெரும் தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, ஃபர்ஸ்ட் வார்த்தை, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். உன் வார்த்தையின்படியே நீங்க 2 பேர் மட்டும் நானும் சேர்த்து பாருங்க. இந்த கேஸுங்க ஒன்னா சேரும். தீர்க்க தரிசிகளிலே நான் சாவணும்னு சொன்னவன் இவன் தான். இவனை கொண்டு போய் யாருக்கிட்ட சேர்க்கிறாருன்னா, சாப்பிட்டு செத்துலான்ங்கிற ஒரு அம்மா கிட்ட சேர்க்கிறாரு. கெமிஸ்ட்ரி எப்படிக்குது பத்தியா? இந்த அம்மா நான் சாப்பிட்டு செத்தன்றா, இவன் கூட நான் கூட அதே நிலைமையில் தாங்கிறேன். என்ன பாக்குறீங்க? எலியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான். ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து நான் சாக வேண்டும்னு தலையில வச்சுன்னு ஜெபம் பண்ணவன் இவன் தான். ஆண்டவர் சொன்னார், ஆவட்டம் தூக்கிடணும் ஒண்ணு, அதுக்கு டைம் வரணும். உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு, எகுவ நியாயாதிபதி ஸ்தானாதிபதி அபிஷேகம் நீ பண்ண வேண்டிய கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு ஒன்னு தூக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். இங்க பாருங்க, நான் சாக வேண்டும்னு சொன்ன அதே தீர்க்கதரிசி சாப்பிட்டு செத்துறேன்ற விதவை வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. எப்படி இருக்குது பத்தியா இந்த காம்பினேஷனு? சரி போனாங்க. ஆனா மரித்தோருக்குள்ள ஜீவனுள்ளோருக்கு தேவனானவர் அல்லவா அனுப்பி இருக்கிறார். ஜீவனுள்ளோருக்கு தேவனானவர் அல்லவா இவனை அனுப்பி இருக்கிறார். பாருங்க, எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, 3க்கு ரெடி பண்ணு. ஆனா சின்னதா ஒண்ணு முதல்ல செஞ்சு எடுத்துன்னு வந்து எனக்கு குத்துரு. இங்க ஒரு வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதற்கனி கர்த்தருடையது, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். முதற்கனி யாருது? God is interested in first fruit. அது எப்படின்னா இருக்கட்டும், இளப்பமானதோ நல்லதோ. இளப்பமானதா இருக்குதுன்னு அதை நீ மீட்டு கொண்ட நினைத்தால் அதையும் கொடுக்கணும், நல்லதையும் கொடுக்கணும். அது ஒரு பெரிய பாடம். ஃபர்ஸ்ட் அடைய செஞ்சு எங்கிட்ட எத்தனுவா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் அடைய சின்னதா ஒண்ணு செஞ்சு என்னிடத்துல கொண்டு வா என்று சொன்னான். அந்த அம்மா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நானே கடைசியா சாப்பிட்டு செத்துடலாம்னா இதுல ஒருத்தர் பங்கு கேட்க வந்துட்டுக்கிறாரு. ஆமா தானே? யோசிக்கிறோம் இல்ல? நாம ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வந்து பிரியாணி கணக்கு வச்சிருந்தா, அப்ப 2 பேர் பாஸ்டர் இவர் வராத, இவர் கூட 2 பேர் வர கூட்டின்னு வராரு. இவர் கொண்டினா கூட பரவாயில்ல, என்ன இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 பேரை. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை பாருங்க. அடையை கொண்டு வந்து என்னிடத்துல கொடு, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். என்னது? கர்த்தர், சேர்ந்து படிங்க எல்லாரும். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு. மழை வருகிற வரையில, மழை வந்து பூமியிலே விதைகள் விதைக்கப்பட்டு அறுவடை நடக்கிற வரையில கலசத்துல மாவு குறைந்து போகும். மாப்பெசுற தொட்டி, எண்ணெய் குடத்துல எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாக்குத்தத்தத்தை சொன்னார். 15ஆம் வசனம் தான் முக்கியம். இதுல அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார். இந்த கீழ்ப்படிதலுக்கு அவள் போய் எலியாவின் சொற்படி செய்ததற்கு கிடைத்த பரிசு. அவளும்
அவள் வீட்டார். இங்க எங்க வீட்டார் வந்தாங்க? விறகு பொறுக்கணும். இப்ப யார் தான் சொல்றா? நானும் என் குமாரனும். இப்ப யார் சேர்ந்துக்கிட்டாங்க? கொஞ்சம் கவனிங்களேன். இது இது எப்பவுமே நடக்கும். வறுமை, கஷ்டம், வேதனைனா நீ தன்னந்தனியா தான் சகிக்கணும். ஆசீர்வாதத்தை மட்டும் பங்கிட்டு கொள்ள முழு குடும்பமே வரும். அது தப்பு ஒண்ணும் இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதே அந்த ஆசீர்வாதத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு. நான் சொன்ன சாரிபாத்துல கூட பஞ்சம். இப்ப இந்த வீட்டுல இந்த அற்புதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும் இல்ல? எடுக்க எடுக்க எண்ணெய் குறையல, எடுக்க எடுக்க மாவு குறையலன்னு. அப்ப எல்லாரும் வந்து சேர்ந்துப்பாங்க. இவளை விதவை என்றும் கைம்பெண் என்றும் புருஷன் இல்லாதவள் என்றும் ஒதுக்கி வைத்த அனைவரும், வீட்டார் அனைவரும். இங்க அவங்க மகன்னு பயன்படுத்தல வார்த்தை. என்னன்னு பயன்படுத்தி இருக்கு? வீட்டாரும். சொந்தக்காரெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. சொந்தக்காரெல்லாம் ஒரு சின்ன அடைக்கு, இவ்வளோ பெரிய அடைக்கு எலியாக்கு கொடுக்கறதுக்கு யோசித்த குடும்பம் இன்னைக்கு முழு கிராமத்துக்கே சாப்பாடு போட்டுருக்குது. ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய கையில அந்த சின்ன அடை போச்சுன்னா, ஊழியக்காரன் கையில அந்த சின்ன அப்பம் போச்சுன்னா, அது கிராமத்துக்கே பஞ்சகாலம் தீர்கிற வரையில போதுமான ஆகாரமாய் மாறும். ஏன்னா அதனுடைய கர்த்தருடைய கரத்துல போகிற ஆகாரம். 16ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில இந்த மாசத்தின் முதல் நாள் ஒருவேளை எதிர்பார்ப்போடு, குறைவுகளோடு, தேவைகளோடு நீ வந்திருக்கலாம். இந்த மாதத்தை ஆண்டவர் எப்படி நடத்துவாரோ, கைவிட்டு விடுவாரோ, நடத்துவாரோ என்ற எதிர்பார்ப்போடும் கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய வாக்கின்படி தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாய் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், அடுத்த விளைச்சல் உனக்கு வருகிற நாள் மட்டும் பானையிலே மாவு செலவழிந்து போகாது, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாது. நீயும் உன் வீட்டாரும் புசித்து திருப்தியாய் கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும், பிப்ரவரி மாதம் முழுவதும் அற்புதமாய் வழி நடத்துவாராக. ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துவாராக. உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்களே புசிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராக. வட்டிக்காரருக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கோ, திருடர்கள் கையிலே நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு உன் வருமானத்தின் பெரும் பகுதியை நீயே அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம்